you all. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா chemical bonding அத தான் பார்க்க போறோம். chemical bonding அப்படினா என்னன்னா two atoms நடுவுல இருக்கக்கூடிய number of bonding சொல்றது தான் இந்த chemical bonding. இதை ஏன் நான் ஃபர்ஸ்டா வீடியோ போடுறேன் அப்படினா இந்த क्वेश्चन வந்து CSIR net chemical scienceல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चनனா இந்த chemical bonding क्वेश्चन தான். எப்படி கேட்பாங்கன்னா அதாவது ஹோமோ ரெண்டு ஒரே ஆட்டம் கொடுத்து இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டிங் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸை கொடுத்து அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டிங்கை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் பாண்டிங் கால்குலேஷனுக்கு நமக்கு தெரிய வேண்டியது ஜஸ்ட் சிம்பிள் ரெண்டு விஷயம். என்னன்னா அந்த ரெண்டு ஆட்டம்ஸோட அட்டாமிக் நம்பர் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வித்தின் 3 minutesல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ போடுற அளவுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை வந்து பின் பண்ணி வேணா வைக்கிறேன். நீங்கள் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லித்தியம் அதாவது ரெண்டுமே ஒரே ஆட்டம் தான். லித்தியமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டிங்கை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன சொன்னேன், அட்டாமிக் நம்பர் தெரியணும் அப்படின்னு சொன்னேன். அட்டாமிக் நம்பர் லித்தியத்துக்கு என்ன 3, we know about that. அண்ட் லித்தியத்துக்கு அந்த 3 அட்டாமிக் நம்பருக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, 1s2 2s1. ஏன்னா மேலே கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாமிக் நம்பர் வந்து வரணும். அப்போ ஸோ டோட்டலி 3 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, லித்தியம் ரெண்டு ஆட்டம் இருக்கு. ஸோ பக்கம் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கான எலக்ட்ரான்ஸை இந்த பக்கம் போட்டுக்கலாம், இந்த லித்தியத்துக்கான எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான பாக்ஸை இந்த பக்கம் போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், ஒரு பாக்ஸில் எப்பயுமே 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஓகேவா? அப்போ 1s2 ஃபில் ஆகுறதுக்கு 1 பாக்ஸே போதுமா? அப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், 1s2வை நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம், 2s1 நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் 1s2வை இந்த இதுக்கு 1s2வை இங்கே ஃபில் பண்ணுவோம், 2s1 இங்கே ஃபில் பண்ணுவோம். 2 எலக்ட்ரான்ஸ் 1s2ல இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், 2 எலக்ட்ரான்ஸை லோயர் ஹையர் அப்படின்ற 2 டிஃப்ரெண்ட் ஸ்பின்னில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் 1s2 இருக்கனால 2 எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணணும், லோயர் ஸ்பின் அப்பர் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். அப்படி தானே? இவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணுங்க. 1 2 3 4 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே பாண்டிங் சைட்டில் ஃபில் பண்ணிட்டு தான் ஆன்டி பாண்டிங் சைட்டில் ஃபில் பண்ணணும். பாண்டிங் சைட் ஆன்டி பாண்டிங் சைட்னா ஒன்றுமே கிடையாது. கீழே இருக்க பாக்ஸ் வந்து பாண்டிங் சைட்டு, மேலே இருக்க பாக்ஸ் வந்து ஆன்டி பாண்டிங் சைட். ஓகேவா? ஸோ என்ன சொன்னேன், கீழே ஃபில் பண்ணிட்டு தான் மேலே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். டோட்டலாக எத்தனை இருக்குது, 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 ஃபில் ஆயிடுச்சா? அவ்வளோதான். அப்போ இந்த 1s2க்கு எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வாங்க 2s1க்கு போகலாம். இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 மட்டும்தான் போட முடியும். லோயர் ஸ்பின் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே நம்ம போட முடியாது. ஓகேவா? இங்கே எவ்வளோ இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ 1. ஸோ ரெண்டையும் கூட்டுனா 2 எலக்ட்ரான்ஸ் வருதா? நான் என்ன சொன்னேன், பாண்டிங் சைட்டை முடிச்சுட்டு தான், அதாவது பாண்டிங் சைட்டை முடிச்சுட்டு தான் ஆன்டி பாண்டிங் சைட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1 2 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஃபில் பண்ணணும். 1 2 கீழேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே ஒரு பாக்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் உள்ளே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும். இங்கே முடிச்சு பிறகு தான் மேலே வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றப்ப இங்கே 1 ஆட் பண்ணி பார்க்குறப்ப 2 நமக்கு. ஸோ
2 வந்து பாண்டிங் சைட்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இதை வச்சு எப்படி கெமிக்கல் பாண்டிங் சைட் நம்பர் ஆஃப் பாண்டிங் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு அப்ப நம்ம எலக்ட்ரான்ஸை டோட்டலா ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப எப்படி ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டிங்கை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஃபார்முலாவை பார்ப்போம். ஓகேவா? ஃபார்முலா என்னன்னா இதுதான் எல்லா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸுக்கான நம்பர் ஆஃப் பாண்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு NP minus NA divided by 2. அவ்வளவுதான். இங்க NPன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் பாண்டிங் கீழே இருக்குது தான் பாண்டிங், எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்றத குறிக்கிறது தான் நம்பர் ஆஃப் பாண்டிங், மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங், மேலே இருக்குது ஆன்டி பாண்டிங் சொன்னா அப்ப இதுவும் ஆன்டி பாண்டிங். ஓகேவா? டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சிம்பிளா ஈஸியா நம்ம டக்குனையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான டிப்ஸ் இதுதான். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் பாண்டிங் என்னது? கீழே பாருங்க, கீழே இருக்க 2 தான் நான் சொன்னேன் பாண்டிங் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிங் என்னது? 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், டோட்டலா 4 எலக்ட்ரான். ஸோ 4 போட்டாச்சு. மைனஸ் எத்தனை ஆன்டி பாண்டிங் இருக்குன்னு பாருங்க. மேலே இல்லை, கீழே 2 ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ -2 டிவைடட் பை ஃபார்முலால இருக்க 2. ஓகேவா? மைனஸ் பண்ணோம்னா 2 டிவைடட் பை 2, இது பண்ணோம்னா என்னது? ஒரே ஒரு பாண்டிங் தான் இருக்கு. ஸோ லித்தியம்க்கு நடுவில் எத்தனை பாண்டிங் இருக்கு? நம்பர் ஆஃப் பாண்டிங் ஒரே ஒரு பாண்டிங் தான் இருக்கு. இப்படிதான் ஒரு ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டிங்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதுல பாருங்களேன், 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி நம்பர் ஆஃப் பாண்டிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்களேன், நான் என்ன சொன்னேன்? ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். என்னது? அட்டாமிக் நம்பரும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். கொடுத்துருக்க ஆட்டம் என்னென்னது? கார்பனும் நைட்ரஜனும். ஓகேவா? கார்பனும் நைட்ரஜனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நமக்கு அட்டாமிக் நம்பரும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் தெரிஞ்சிருக்கணும். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 6. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 7. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. ரெண்டாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து போடணும், வரையணும். ஓகேவா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? இங்க அட்டாமிக் நம்பர் 6ன்றனால 1s2 2s2 2p2. டோட்டலா மேல இருக்கிறத ஆட் பண்ணி பாருங்க, 6 எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6ன்றனால அப்படி ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? நைட்ரஜனுக்கு என்னது? அட்டாமிக் நம்பர் 7. ஸோ அதே மாதிரி தான் 1s2 2s2 2p3. டோட்டலா ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 வரும். ஓகேவா? இப்படிதான். அதே மாதிரி தான் முன்னாடி போட்டோம்ல, அதாவது சேம் ஹோமோஜீனியஸ் ஆட்டம்க்கு வந்த அதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி தான் நம்ம கீழே இருந்து போட்டுட்டு வரணும். ஓகேவா? என்னது? 1s2 1s2. ஸோ இந்த 1s2க்கு இங்கிட்டு, இந்த 1s2க்கு இங்கிட்டு போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். 1s2 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 1 2 1 2. ஓகேவா? டோட்டலா ஆட் பண்ணி பார்க்குறப்போ 4 வருது. ஸோ பாண்டிங் சைட்டை முடிச்சுட்டு நம்ம ஆன்டி பாண்டிங் சைட் போகிறோம். 1 1 2 1 2 4மே ஃபில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், முதல் நம்ம வந்து லித்தியம்ன்றதுனால அங்கே 1 இருந்துச்சு. பட் இங்கே பாருங்க 2s2, இங்கே 2s2. ஸோ என்ன பண்ணணும்? இங்கே 2s2 2s2 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஹை ஸ்பின் லோ ஸ்பின், ஹை ஸ்பின் லோ ஸ்பின். 2 எலக்ட்ரான்ஸ்க்கு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு, 2 எலக்ட்ரான்ஸ்க்கு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆட் பண்ணி பாருங்க, 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கே 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்போ 1s2க்கும் 2s2க்கும் ஃபுல்லாகவே எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்துதான் ஒரு முக்கியமான ஸ்டெப், 2p2. இங்கே 2p3. இதுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த 1s2 இங்கே போட்டோம், இந்த 1s2 இங்கே போட்ட மாதிரி இந்த 2p2 இங்கிட்டு போடுவோம், 2p2. இந்த 2p3 நம்ம இங்கிட்டு போடுவோம், 2p3. ஓகேவா? இங்கே இடம் இல்லை அப்படின்றதுனால பாக்ஸ் போடாமல் வச்சிருக்கேன். ஸோ இதை மட்டும் அழிச்சுக்குவோம். 1
2 3 ஓகேவா? அதாவது s ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆக முடியும்? ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ். அதனால ஒரு பாக்ஸ் போட்டாலே 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடும். பட் p எலக்ட்ரான்ஸ்ல p ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆக முடியும்? 6 எலக்ட்ரான்ஸ் வந்து p ஆர்பிட்டால்ல ஃபில் ஆக முடியும். சோ அதுல பாதி போடுங்களேன். 3 பாக்ஸஸ் வந்து நம்ம p ஆர்பிட்டாலுக்கு ஃபில் ஆகுதோ ஆகலையோ போட்டு தான் ஆகணும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இங்க எவ்வளவு இருக்கு? 2p2. சோ 1 2. ஓகேவா? இங்க பாருங்க 2p3. அப்ப என்ன பண்ணனும்? 1 2 3. 3 வந்துருச்சா? போட்டாச்சு. எலக்ட்ரான்ஸை இந்த ரெண்டு சைடும் ஃபில் பண்ணியாச்சு. மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம எலக்ட்ரான்ஸ் வெளியே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ உள்ள ஃபில் பண்ண போறோம். ஆட் பண்ணுங்க. 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? கீழ பாண்டிங் சைட்டை முடிச்சிட்டு தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆன்டி பாண்டிங் சைட் போகும்னு சொன்னனா. சோ ஃபில் பண்ணுங்க. 1 2 3 4 5. கீழ பாண்டிங் சைடுல எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு Np - Na/2. ஓகேவா? அப்ப ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே கூட்டுவோமா? 2. இங்க ஒரு 2 4. இது ஆன்டி பாண்டிங் சைட்ஸ் கூட்ட கூடாது. இது என்னது? 2 4. இந்த மூணு பாண்டிங் சைட், இந்த மூணு ஆன்டி பாண்டிங் சைட்ஸ். ஓகேவா? பாண்டிங் சைடுல 2 4, இங்க ஒரு 5. டோட்டலா எவ்வளவு இருக்கு? 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 9 மைனஸ் ஆன்டி பாண்டிங் சைட்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 2 4. இங்க எதுவுமே கிடையாது. அப்படிதானே? அப்ப என்ன பண்ணணும்? 4 போடுங்க. டிவைடட் பை 2 பண்ணோம்னா 5 டிவைடட் பை 2 2.5. ஓகேவா? ரெண்டு பாண்டிங் இருக்கும். இந்த 0.5க்கு பதிலா ஒரு லோன் பேர் இருக்கும். ஓகேவா? அப்ப என்னது? 2ன்றது ரெண்டு பாண்டிங், அதாவது கார்பன் நைட்ரஜனுக்கு நடுவுல 2 பாண்டிங் இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஆட்டம்ஸுக்கும் 2 டிஃபரண்ட் ஆட்டம்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டிங்கை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை ஒன்ஸ் பார்த்ததோட விடாம 2 டைம்ஸ் பாருங்க. அப்பயும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஐ வில் ஹெல்ப் யூ. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நீங்களே உங்களை வந்து புரிஞ்சுக்கா புரியலையா அப்படின்னு செக் பண்றதுக்காக உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்ல வேண்டிய 2 டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாண்டிங்கை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.